90s தமிழ் ஹீரோயின்களில் வித்தியாசப்பட்டு சில போல்டான கேரக்டர்களையும் எடுத்து பண்ணுறவங்க தான் நம்ம பானுப்பிரியா. இவங்களோட உண்மையான பெயர் மங்கா பாமா. பானுப்பிரியா ஆந்திராவில் இருக்கிற ராஜமுந்திரியில் ரங்கபேடாங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு சாந்தி பிரியாங்கிற ஒரு சிஸ்டரும் கோபாலகிருஷ்ணனுங்கிற ஒரு பிரதரும் இருக்காங்க. சாந்தி பிரியா தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 30க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் படம் எங்கள் ஊர் பாட்டுக்காரனில் ராமராஜனுக்கு ஜோடியா செண்பகம்ங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. பானுப்பிரியா அண்ணன் கோபாலகிருஷ்ணன் ஆக்ட்ரஸ் விந்தியாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் 2 பேருக்கும் விவாகரத்தும் ஆயிடுச்சு. பானுப்பிரியாவோட சொந்த ஊர் ஆந்திராவாக இருந்தாலும் படித்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். இவங்க படித்தது சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூல். அங்கே தான் இவங்க முறையாக டான்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. பானுப்பிரியாவோட அம்மாவும் ஒரு டான்ஸர்னால குச்சிப்புடி, பரதநாட்டியமும் அவங்க அம்மா கிட்டேயே கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இவங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக பாக்கியராஜ் வந்திருக்காரு. இவங்க எக்ஸ்பிரஷன், டான்ஸ் எல்லாம் பாக்கியராஜுக்கு பிடிச்சி போக இவங்களை தூரல் நின்று போச்சுங்கிற படத்தோட ஹீரோயின் ஆக்கணும்னு மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்திருக்காரு. அப்புறம் எல்லாம் ஓகே ஆனாலும் அவங்களோட ஏஜ் 14 வயசுங்கிறதுனால பாக்கியராஜ் அந்த படத்துலேருந்து அவங்கள விலக்கிட்டாரு. இதுக்கப்புறம் 1983 வெளிவந்த மெல்ல பேசுங்கள் படம் மூலமாக சினிமா உலகத்துக்கு அறிமுகமானாங்க. அதே வருஷம் வெளியான சித்தாராங்கிற தெலுங்கு படத்தில் நடித்தாங்க. இந்த படம் டான்ஸ் பேக்ரவுண்டை மையமாக வச்சு எடுத்ததால் இவங்க தன்னோட முழு திறமையும் இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. இந்த படம் 3 தேசிய விருதை பெற்று இவங்களுக்கு சினிமாவில் நல்ல அந்தஸ்தையும் பெற்று கொடுத்துச்சு. இவங்க அதிகமான தெலுங்கு படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாலும் தமிழ்லையும் நல்ல ரோல் இருக்கிற படங்களில் தேடி பிடிச்சி நடித்தாங்க. கிட்டத்தட்ட 150 படங்களில் நடித்த இவங்க 80 தெலுங்கு படத்துலையும் 35 தமிழ் படத்துலையும் ஹிந்தி, மலையாளம் மாதிரி மொழிகள்லையும் சில படங்களில் நடிச்சிருக்காங்க. பானுப்பிரியாவுக்கு ஆதர்ஷ் கௌஷலுங்கிறவரோட 1998 அமெரிக்காவில் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் மேரேஜ் ஆகிருக்கு. பானுப்பிரியாவும் ஆதர்ஷும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆதர்ஷ் வீட்டில் ஃபுல் சப்போர்ட் இருந்தாலும் பானுப்பிரியா வீட்டில் சின்ன சின்ன எதிர்ப்பு இருந்திருக்கு. அப்புறம் சமாதானம் ஆகி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பானுப்பிரியா அமெரிக்காலேயே செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் 2003 ஒரு மகள் பிறந்திருக்காங்க. அவங்க பேர் அபிநயா. 2005 இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஆதர்ஷை விவாகரத்து செஞ்சுட்டு அமெரிக்காவில் இருந்து சென்னைக்கு தன்னோட 2 வயசு குழந்தையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சில படங்களில் ஹீரோவுக்கு அம்மா கேரக்டர்லையும் சில சீரியல்களில் லீட் ரோல்லையும் நடிச்சிட்டு வராங்க. இப்போ இவங்க நடிச்சிட்டு வர்ற படம் ஜோதிகா நடிப்பில் வெளியாக போகிற மகளிர் மட்டும். இந்த படத்தில் இவங்களும் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட ஃப்யூச்சர் பிளான் பற்றி கேட்டதுக்கு என் பொண்ணை நல்ல பொறுப்பாக வளர்க்கறது தான் என்னோட முதல் கடமை. அப்புறம் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்து எல்லாருக்கும் டான்ஸ் கற்று தரணும்னு அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.